ஸோ இட்லி மாவு அரைக்கலாம் வாங்க. இட்லிக்கு நான் மிளகு அரிசி யூஸ் பண்ணுவேன். 5 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கலாம். உளுந்த மாத்திரம் டேரெக்டாக நீங்கள் கழுவிட்டு ஃப்ரிட்ஜ்லேயே ஊற வச்சுருங்க. அதுவுமே ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். காலையில் ஊற வச்சிங்கன்னா ஈவினிங் போல் அழகாக எடுத்து அரைச்சிடுங்க. முதல்ல உளுந்து நல்லா பொங்க அரைச்சிக்கணும். உளுந்து நல்லா அரைஞ்சிருச்சுன்றதுக்கு டிப்ஸ் என்ன அப்படின்னா, 1 டம்ளர் தண்ணியில் சும்மா உளுந்து எடுத்து போட்டிங்கன்னா மேலே அப்படியே பந்து மாதிரி மிதக்கணும். உளுந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசி கூட 1 கப்பு சமைச்ச சாதம் அதை சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. 1 கிலோ அரிசிக்கு 1 கைப்பிடி கல் உப்பு அதை சேர்த்து நல்லா அரைச்சி, அரிசி குறைன்னு இருந்தால் போதும். அதில் அரைச்ச உளுந்தையும் சேர்த்து அந்த கிரைண்டர்லேயே போட்டு சுற்றினீங்கனாலே போதும். தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து காலையில் நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா நைட்டுக்கு இட்லி மாவு ரெடி. அதே மாதிரி நைட்டுக்கு ஊற வச்சிங்கன்னா மறுநாள் காலையிலக்கு இட்லி மாவு ரெடி. கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் இருந்தால் அருமையாக மாவு புளிச்சிடும். அவ்வளோதாங்க. ஸோ இட்லி மாவு இருந்தால் கவலையே இல்லைங்க. ஒரு 2 நாளைக்கு நல்லாவே இருக்கும் இட்லிக்கு. அடுத்த 2 நாளைக்கு அழகாக தோசையாக யூஸ் பண்ணி